Sainath Builders ready to occupy new flat for sale in Selayur and Rajakilpakka. தட்டை, சீடை, முறுக்கு, ரிப்பன் போகடா, அதிரசம் என்ன வேணாலும் செய்யுங்க. ஒரே ஒரு 5 லிட்டர் இதய மந்த்ரா கடல் எண்ணெய் பேக் ஒரு மாசம் முழுசுக்கும் அத்தனை சமையல் முடிச்சு விடலாம். இதய மந்த்ரா. மதுரையில் வரும் 22ஆம் தேதி இந்து முன்னணி சார்பில் முருக பக்தர்கள் மாநாடு நடைபெறவுள்ளது. இந்த மாநாட்டிற்கு போலீசார் அனுமதி வழங்காத நிலையில் இது தொடர்பாக சென்னை ஹைகோர்ட் மதுரை அமர்வில் வழக்கு தொடரப்பட்டது. இந்து முன்னணி மாநில செயலாளர் முத்துக்குமார் தாக்கல் செய்த மனுவில் கூறியிருப்பதாவது: இந்துக்களிடம் பக்தியை அதிகரிக்கும் நோக்கில் மதுரை பாண்டிக்கோயில் ரிங் ரோடு வண்டியூர் டோல்கேட் அருகே அம்மா திடலில் ஜூன் 22இல் முருக பக்தர்கள் மாநாடு நடைபெறவுள்ளது. முருகனின் அறுபடை வீடுகளை குறிக்கும் மாதிரி வடிவங்கள் மாநாட்டு வளாகத்தில் தற்காலிகமாக நிறுவப்பட உள்ளன. அவற்றின் சிறப்புகள், முக்கியத்துவம் குறித்து பக்தர்கள் தரிசனம் செய்ய ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது. முருகனின் அறுபடை வீடுகளின் மாதிரி வடிவங்களை அமைக்க அனுமதிக்க போலீஸ் கமிஷனர் அண்ணாநகர் போலீசாருக்கு மனு அனுப்பினோம். அண்ணாநகர் போலீஸ் உதவி கமிஷனர் அனுமதி மறுத்தார். அதை ரத்து செய்ய வேண்டும். அறுபடை வீடுகளின் மாதிரி வடிவங்களை அமைக்க பூஜைகள் நடத்த அனுமதிக்க உத்தரவிட வேண்டும் என குறிப்பிட்டிருந்தார். இந்த மனு முன்னதாக விசாரணைக்கு வந்தபோது மாநாட்டுக்கான முன் ஏற்பாடுகளை செய்ய அனுமதி வழங்கப்பட்டது. இருப்பினும் அங்கு எந்தவொரு பூஜைகளையும் செய்யக்கூடாது என உத்தரவிடப்பட்டது. இதற்கிடையே அனுமதி வழங்க எதிர்ப்பு தெரிவித்து அனைத்து சாதி அர்ச்சகர் பயிற்சி பெற்ற மாணவர் சங்க தலைவர் அரங்கநாதன் இடையீட்டு மனு ஒன்றை தாக்கல் செய்தார். இந்த சூழலில்தான் இது தொடர்பான வழக்கு நேற்று மீண்டும் விசாரணைக்கு வந்தது. இந்த வழக்கை நீதிபதி புகழேந்தி விசாரித்தார். நீதிபதி பிறப்பித்த உத்தரவில் கூறியுள்ளதாவது: மாநாட்டில் பங்கேற்க வாகன அனுமதி கோரி 24 மணி நேரத்தில் அனுமதி வழங்க வேண்டும். நிராகரித்தால் அதற்குரிய காரணங்களை தெளிவுபடுத்த வேண்டும். அறுபடை வீடு தற்காலிக மாதிரி வடிவங்கள் அமைக்க நில உரிமையாளர்களின் அனுமதி பெறப்பட்டுள்ளது. அருகில் குடியிருப்புகள், கல்வி நிறுவனங்கள் உள்ளதாக கூறி போலீஸ் தரப்பில் நிராகரித்தது ஏற்புடையதல்ல. இயந்திரத்தனமாக உத்தரவு பிறப்பிக்கப்பட்டுள்ளது. அந்த உத்தரவு ரத்து செய்யப்படுகிறது. மாநாட்டு வளாகத்தில் 2 ட்ரோன்கள் பறக்க அனுமதிக்க வேண்டும். மாநாடு நடைபெறும் மைதானத்தில் ஏற்கனவே பல்வேறு அரசியல் கட்சிகளின் மாநாடு நடந்துள்ளது. மாநாட்டின் போது ஒலி மாசு ஏற்படாமல் இருப்பதை மனுதாரர் தரப்பு உறுதி செய்ய வேண்டும். வாகன ஊர்வலத்திற்கு அனுமதி இல்லை. அரசியல் சம்பந்தப்பட்ட கருத்துக்கள் இடம்பெறக்கூடாது. மதம் சம்பந்தப்பட்ட கருத்துக்களை மட்டுமே பேச வேண்டும் என நீதிபதி உத்தரவிட்டுள்ளார்.